தலைகறி, ஆட்டுக்கால் பாயா, போட்டி, ஈரல், சுண்ட வச்ச மீன், வறுத்த மீன், எறா, கடமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசிமேட் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்க ஜெயவல்லி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபிஷ்ஷு வாங்கலான்னு வந்தோம். அப்படியே அக்கா கடையை பார்த்துட்டு சரி இவ்வளோ காலையில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தோசை, இட்லி, என்னது புளி சாதம், லெமன் ரைஸு, இதுக்கு சைடிஷ் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இருக்கிற மொத்த சைடிஷும் வச்சுட்டாங்க. சீ ஃபுட்டும் இருக்கட்டும், நார்மலாக இந்த மட்டன் ஐட்டமும் இருக்கட்டும், எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்குற கேப்பில் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தோம். அக்கா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அழகாக ஒரு தோசையில் 2 முட்டை போட்டு தராங்க. சூப்பராக ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும் போல இருக்குது. பார்த்தா அப்படி தான் இருக்குது. சரி, காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே ஃபிஷர்மேன்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபிஷ் வாங்க வரவங்களும் சரி எல்லாருமே வந்து இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அந்த இது வந்தாச்சு, பார்த்துட்டோம். சரி, எப்படி தான் இருக்கு, நம்மளும் அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. அக்கா கிட்ட ஒரு முட்டை தோசையை சொல்லியாச்சு. சுட போட்டு கேக்க போட்டு தராங்க. பார்த்துங்க, ஒரு தோசையில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி போட்டுடுறாங்க. சரி, அதான் ஒரு தோசையை வாங்கியாச்சு, மீன் வச்சாச்சு. இந்த மீனுக்கு பேர் வந்து இது சால மீனுன்றாங்க. டேஸ்ட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். மீன் குழம்பு, சும்மா முட்டை தோசைக்கு மீன் குழம்பு காம்பினேஷன் வேற லெவலில் இருந்தது. சரி, ஓகே, அப்படியே கொஞ்சம் அப்படி லைட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால், தம்பி காலைல 3 மணி 4 மணிக்கெல்லாம் சைடிஷ் வந்துடும், எல்லாமே வந்து சீக்கிரமாகவே தீந்துடும். நீ வந்திருக்க டைம் 8 மணிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, வெறும் மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனால் அவங்க கிட்ட இருக்க சைடிஷ் பார்த்தீங்கன்னா மீன், ஆட்டுக்கால் பாயா, தலைகறி, போட்டி, அப்புறம் இது எறா, அது இதுன்ட்டாங்க. சரி, நமக்கு தான் கிடைச்சது மீன், அதனால சரின்ட்டு ஒரு 2 மீனை வாங்கி சாப்பிட்டாச்சு. அக்கா வந்து சும்மா முட்டை தோசையை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இட்லியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வரவங்க போறவங்கல இருந்து எல்லாருமே அழகா வந்து நின்று வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. இந்த முட்டை தோசை கேட்டால் தான் ஆச்சரியப்படுவீங்க. 2 முட்டை போட்டு தோசை வச்சாங்க, ஒரு 40 ரூபா சொல்லிட்டாங்க. இந்த ரேட்டுக்கு வெளில எங்கேயும் கிடைக்காது. சூப்பராக தான் இருக்குது. அந்த பசியில் இந்த ரேட்டு கொடுத்து சாப்பிட்றது பெஸ்ட்டு. மீன் பார்த்தீங்கன்னா அந்த முழு மீன் வைக்கிறாங்க. முழு மீனுக்கு வந்து 20 ரூபா ஒரு மீன். ஐயோ, எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? பட்டணப்பாக்கத்தில் கூட இப்படி கிடைக்கலையா அதுக்குன்ட்டு. சரி, ஓகே, இங்கே மீன் எதிர்க்க வருது அதனால கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டணப்பாக்கத்துலையும் மீன் எதிர்க்க வருது, ஆனால் அங்கே அப்படி கொடுக்கறது இல்லை. ஓகே, நம்ம வந்ததுக்கு சாப்பிட்டாச்சு. வடைலாம் இருந்தது. நம்ம வந்து முட்டை தோசையும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டு அக்கா கிட்ட போயிட்டு எப்படிக்கா என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு போயாச்சு. அக்கா வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இருப்பா தம்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம மீன் வாங்குறதுக்கு வந்த நேரம் நம்மளுக்கு டிஃபன்லாம் கிடச்சிச்சு. அழகாக சாப்பிட்டு சரி அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அக்கா கொஞ்சம் ரொம்ப பிஸியாகவே தான் இருந்தாங்க. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எல்லாரும் வந்து தலைகறி குழம்பு, மீன், இது அது இதுன்னு வாங்கிட்டு போயின்னு இருக்காங்க. நம்ம இன்னொரு மீனை வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே சரி அக்கா கிட்ட கேட்டால் அது சால மீனுப்பா அப்படின்னு நாங்கள் ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு இந்த பக்கம் காசிமேடு காலையில் மீன் வரவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். காலையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பசிச்சுன்னா அக்கா கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பசி இல்லாமல் போயிட்டு மீனை வாங்குறதுக்கு, ஏன்னா மீன் வாங்குற இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பா போகணும்னா அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க, நம்ம ஒரு வேலை சொல்லி கேட்டு கரெக்டாக ஒரு நல்ல வேலைக்கு வாங்கிட்டு போயிடலாம். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து அக்கா கிட்ட பேசிட்டு அப்படியே வந்து சரி என்ன மீன் பார்த்துப்போம், வாங்கறது அப்புறம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா?
இப்படி பேசுவா. இந்த கடையில் வந்து ஜெயவள்ளி, என் பேர் ஜெயவள்ளி நந்தினி. முட்டை தோசை, தலைகறி, ஆட்டுக்கால் பாயா, போட்டி, ஈரல், சுண்டை வச்ச மீன், சிக்கன், சட்னி, சாம்பார், வறுத்த மீன், எறா, கடமா, புளியாவரைக்கு கருவாடு, முட்டை, லெமன் சாதத்துக்கு புளியாவரை, முட்டை. அப்புறம் ஒரு வழியா நம்ம சாப்பிட்டு சரி என்ன மீன்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தா நல்லா சூப்பரா எறா, கடம்பா எல்லாத்தையும் அப்படியே வரிசையா வச்சிருக்காங்க. சரி நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டு போவோம். நல்லா சாப்பிட்டு இருக்கிறோமா, சரி ஒரு வாக்கிங் போற மாதிரி அப்படியே சாப்பிட்ட பிறகு போக வேண்டியதுதான். சரி பார்த்தா பாறை மீன்லாம் சும்மா பளபளன்னு இருக்கு. ஓகே பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நம்ம லாப்ஸ்டார் வந்து குட்டி குட்டி சைஸ்ல இருக்கு. சரி அதுவும் கொஞ்சம் கூறு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. லாப்ஸ்டாருக்கு வந்த நிலைமை. ஓகே அதையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே பொறுமையா அந்த பக்கமா போய் பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, வாங்க அப்படியே உள்ள போவோம். உள்ள போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பார்த்துட்டு என்னென்ன வாங்குறதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்களா அதுக்குள்ள கூடை கட்டி வச்சுட்டாங்க. இது கூடை மீனுன்றாங்க. கூடை கட்டி வச்சுட்டு எறா, நெத்திலி, கடம்பா எல்லாமே இருக்குது. வஞ்சரம் பாருங்க சூப்பரா இருக்குது சைஸு. அப்படியே வச்சிருக்காங்க. அக்கா பாருங்க பாறை மீன், வஞ்சரம் மீனுன்ட்டு நல்லா பல்கா வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே. அக்கா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு. கரெக்டான ஒரு ரேட்டை சொல்லி அந்த ரேட்ல இருந்து அப்படியே நிற்பாங்க பொழுது. வரவங்களாம் அவங்க கிட்ட தான் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவும் விடாம பேசுறாங்க. எதிர்க்க வாங்குறவங்களும் இந்த ரேட்டை கொடு அந்த ரேட்டை கொடுன்னு கேக்குறாங்க. அக்காவும் விடுறதா போல தெரியல. சரி கேக்குற விலைக்கு வருதோ இல்லையோ அக்கா வந்து இஷ்டம் தான் வாங்கு இல்லைன்னா கிளம்புன்றாங்க.